ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரா மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பச்சை மாங்காய், அப்புறம் 3/4 கப்பு சுகர், ஒரு 5 ஏலக்காவை சின்னதாக தட்டி பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கீ வேணும். அந்த பச்சை மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானொலி வச்சு அதில் 2 முதல் 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதும் அதில் கேஷ்யூ நட், உங்களுக்கு எவ்வளோ கேஷ்யூ நட் தேவையோ அது போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட் ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 3/4 கப்பு, அரை கப்லேருந்து ஒரு 3/4 கப்பு வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் அந்த பேஸ்ட், நம்ம ஆட் பண்ணியிருக்க மேங்கோ பேஸ்ட் கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சி ஆகும். பிகாஸ் அந்த சுகர் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காக ஆகுறது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. திக்காக ஆரம்பித்ததும் அந்த சைடில் எல்லாம் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்கானதும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலரில் வரும். இந்த டைமில் நீங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரா மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ரா மேங்கோ ஜாம் ரெடி. வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் உங்கள் ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.